ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் பர்கர் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வீட்லேயே பன்னும் பேக் பண்ணி இந்த சிக்கன் பர்கர் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கணும். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி திக்கா பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா நொறையா அழகா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நல்லா இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கையால் பசைஞ்சு விடுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் நல்லா பசையணும். ஒர்க் ஏரியாவில் வச்சு கூட பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. இந்த மாவு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஆகணும் ப்ரூஃபிங் ஆக. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இது லைட்டாக இந்த மாதிரி ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவை ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 6 பன் அளவுக்கு கரெக்டாக கிடைச்சிது. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரிசல் எதுவுமே வராமல் நல்லா சாஃப்டாக மாவு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும். பண்ண கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் பன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ட்ரேல வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே பால் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க எல்லா பன்லேயும். இது வந்து பன்னுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் நம்ம மில்க் வச்சு ப்ரஷ் பண்ணி விடுறோம். மேலே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பர்கர் பன்னில் மேலே எள்ளு இருக்கும் இல்லையா. இப்போ ஓவனை 375 ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னை உள்ளே வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுங்க. ஓவனுக்கு தகுந்த மாதிரி டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் மேலே வந்து அந்த கலர் வந்துருச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பன்னு பேக் ஆகிருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். நான் மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் தடவிருக்கேன். தடவியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அப்போ தான் பன் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக பர்கர் பன் ரெடி ஆகிருக்கு. பார்க்குறப்பவே தெரியும் நல்ல கலர் கொடுத்துருக்கு. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. பன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்படி அமுக்கணும்னா இது மேலே ரைஸ் ஆகி வரணும். அப்போ தான் உங்கள் பன் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பர்கர் பன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ளே வைக்கிற பேட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கனை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் 2 பிரெட்டை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். லைட்டாக புளிப்புக்கு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி பர்கர் பேட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி 2 கைக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக பர்கர் பேட்டி வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க சிக்கன்லேயும் பர்கர் பேட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். பன்னை வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் நல்லா சூடானதும் இந்த பன்னை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச பர்கர் பேட்டியை சேர்த்து கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பேட்டி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி வந்துடுறப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பர்கர் ரெடி பண்ணிக்கலாம். பன்னுக்கு மேலே ஒரு ஸ்பூன் மைனஸ் வச்சு நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஆனியன் ஸ்லைஸை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வெஜ்ஜீஸ் வேணா கூட நீங்கள் வச்சுக்கலாம். குக்கும்பர் அந்த மாதிரி கூட. இப்போ சிக்கன் பேட்டி வச்சுக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஸ்லைஸ் 2 வச்சுக்கலாம். லெட்டஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைட் பன்னில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து இப்போ இதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாக சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் பர்கர் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கவே மாட்டீங்க. நீங்களே வீட்டில் சூப்பராக செஞ்சுருவீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பர்கர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.